ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஷார்ட்ஸாக. அந்த ஃப்ளை ஸ்டிட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லீஃப் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடு ரெண்டுமே ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 லீஃப் ஷேப் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். செகண்டில் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக அப்படியே போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லீஃப் வரைஞ்சிட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட கேப் விட்டுட்டு நீங்கள் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த டிப் இருக்குது பார்த்திங்களா, அதில் நீங்கள் பஞ்ச் பண்ணி அப்படியே பேக் சைடு இழுத்துட்டு வந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி இனி வர்ற ஸ்டிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. இது ஒரு மெத்தடு, சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கை எப்படி வருதோ அந்தளவுக்கு 2 பக்கமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்படி தான் ஃபஸ்ட்டு ரைட்டு பண்ணணும் லெஃப்ட் பண்ணணும்னு கிடையாது. லெஃப்ட்டும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம், ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு நீடியில் பஞ்ச் பண்ணி ஒரு பட்டன் ஹோல் போட்டுட்டு அடுத்து ஒரு செயின் போடுறேன். சென்டரில் இது வந்து சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதே மெத்தடு தான். இப்போ அதில் சென்டரில் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்தால நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பஞ்ச் பண்ணி ஒரு லாங் லூப் எடுத்து பஞ்ச் பண்ணி அதை அப்படியே கீழே கொண்டு வந்து பட்டன் ஹோல் போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த குட்டியாக செயின் போடுறேன். அது நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியாக செயின் போட்டுக்கிறேன். குட்டி லாக் வந்து குட்டியாக போடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஒரு போடுறோம் பார்த்திங்களா சென்டரில் லைனு, அதில் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி போடுங்க. போடும்போது நம்ம கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே பட்டன் ஹோல் வந்து லாக் ஆகுதுல்ல, அதில் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுறக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இழுக்கும்போதும் பார்த்து கவனமாக இழுங்க. நம்ம இப்போ போட்டுட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு விடும்போது நீங்கள் சென்டரில் லாக் போட்டிங்கல்ல, அதிலேருந்து எடுத்து திருப்பி ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக எடுங்க, சரிங்களா? ஒரு தடவை சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அதை விட்டுருங்க. அந்த த்ரெட்டை நீடிலேருந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீடியில் அந்த த்ரெட்டில் விட்டு பஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. நம்ம அது இந்த பட்டன் ஹோலில் வந்து வி ஷேப் வராது. இதில் வந்து அழகாக ஒரு வி ஷேப் மாதிரி நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு முடிச்சுக்கலாம், அழகாக இருக்கும், சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்துட்டு யாராவது போட்டு பழகியிருந்தீங்க, அதாவது எதாவது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா போட தெரியும், நான் மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி கரெக்ட் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வீடியோவாக கூட நான் அப்லோட் பண்ணுறேன். என்னென்னா நம்ம என்ன சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எதனால் இந்த சிக்கு விழுது, த்ரெட்டு சிங்கிள் த்ரெட்டாக வருது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் நான் கொடுக்க போகிறேன். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிற டிப்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நான் சிங்கிள் த்ரெட்டாக வந்துருச்சுன்னா நம்ம எடுத்து விட்டுட்டு போட்டுக்கணும். இப்போ இதை நாட் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து ஒரு டைப் நம்பர் 1, சரிங்களா? சப்போஸ் நமக்கு சிங்கிள் த்ரெட் வந்துச்சுன்னா நம்ம வந்து எங்கேருந்து எடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் நம்ம குட்டியாக லாக் செயின் போட்டுட்டு ஒரு செயின் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அதுலேருந்து தான் நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு லாங் செயின் மாதிரி ஆயிரும், ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் நம்ம பட்டன் ஹோல் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் எடுக்கிற செயின்லேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 பார்க்கலாம். டைப் 2 வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நெருக்கமாக நமக்கு ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ டைப் 2 பார்க்கலாம். டைப் 2 வந்து நல்ல நெருக்கமாக போட போகிறோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு டிசைனுக்கு போட்ட மாதிரி கொஞ்சம் சென்டருக்கு மேலே தள்ளி ஒரு லாங் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு லாங் லூப் எடுத்துகிட்டு போய் ஒரு செயின் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அந்த ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து சென்டரில் ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா போடுவோம், அது இப்போ போட மாட்டோம், பார்த்திங்கன்னா தெரியும்.
இப்போ பாருங்கள், இப்போ முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டிருப்போம், அது நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு. அப்படி போட்டிங்கன்னா டைப் 1 படி போட்டிங்கன்னா அது என்ன கேப் அதிகமாக வரும். சரிங்களா? இந்த டைப் 2ல் வந்து இந்த மாதிரி நெருக்கமாக சென்டரில் ஒரு செயின் போட்டுட்டு, இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து எடுக்கிற லாங் லூப்பை நான் லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணி அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்துட்டு வரேன். இழுத்துட்டு வந்து குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டுறேன். அதோட ஓகே தான். நெக்ஸ்ட்டு செயின் வந்து நம்ம போடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைப் மாதிரி வந்துடும், கேப் வரும். நமக்கு கேப் இல்லாமல் தான் இந்த செகண்ட் மெத்தடை ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், ரைட்லேருந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லாங் லூப் எடுத்துகிட்டு போய் அந்த லைனில் பஞ்ச் பண்ணி அப்படியே லூப்பை வந்து பேக் சைடு இழுத்துட்டு வந்து ஒரு குட்டியாக லாக் செயின். ஓகேவா? இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ லாங் ப்ரெஸ் லூப் எடுத்துகிட்டு போய் ரைட் ஹேண்ட் சைடில் பஞ்ச் பண்ணி அப்படியே சென்டருக்கு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக்கு. அதுலேருந்து எடுக்கிற லூப்பை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய் அப்படியே கீழே இழுத்துட்டு வந்திங்கன்னா சென்டரில் ஒரு லாக் விடும். அதுக்கு கீழே லைட்டாக ஒரு கொஞ்சோண்டு கேப் விட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டிச் மாதிரியே தான் சென்டரில் உள்ள ஸ்டிச்சு போட மாட்டோம், கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணுறேன், அப்படியே லூப்பை கீழ்ப்பக்கமாக இழுத்துட்டு வர்றேன். இழுத்துட்டு வந்து குட்டியாக ஒரு லாக்கு. அடுத்து அதுலேருந்து எடுக்கிற லூப்பை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகிறேன், பஞ்ச் பண்ணுறேன், ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிற மாதிரி அப்படியே கீழ்ப்பக்கம் பார்த்து நான் இழுத்துட்டு வர்றேன். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு திருப்பி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக ஃபினிஷிங்கோடு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வரும்பொழுதே அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு செயின் வரும். நீங்கள் குட்டியாக திருப்பி ஒரு செயின் போட்டுக்கணும். சப்போஸ் சிங்கிள் த்ரெட் வந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுட்டு போடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? நான் இப்போ வேகமாக நீடியில் பிடிச்சி இழுத்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேகமாக பிடிச்சி இழுத்திங்கனாலும் த்ரெட்டு கட் ஆகும் அல்லது சிங்கிள் த்ரெட்டாக வர மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். சிங்கிள் த்ரெட்டு வந்துச்சுன்னா த்ரெட்டுலேருந்து நீடியில் எடுத்து விட்டுட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ தான் அது ஃபினிஷிங்கோடு வரும். இந்த லீவ் ஃபில்லிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு டிசைனாக இருக்கட்டும், ஆரி ஒர்க்கில் ஒன் டைம் போட்டால் மட்டும் வராது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு டிசைன் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ லீவ் ஃபில்லிங்கில் ஃப்ளை ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இதை ஒரு 3 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் ஒரு லீவ் மாதிரி வரைஞ்சே போட்டு பாருங்கள். ஒரு குறைஞ்சது ஒரு 5 தடவையாவது டெய்லி போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிற டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு 2 பக்கமும் எவ்வளோ நெருக்கமாக போட முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக போடுங்க. சென்டரில் போடுற குட்டி லாக் வந்து அதையும் சின்னதாக பண்ணி போடுங்க. சரிங்களா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபில்லிங்கை நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸுக்கே கூட யூஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம கொஞ்சம் போட்டு பழகிக்கங்க. முதல்ல ஒரு 5 தடவை போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ்லேயோ கிட்ஸோட ஃப்ராக்லேயோ முன்னாடி இந்த மாதிரி லீஃப் டிசைன், கொடி டிசைன் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை ஃபுல்லாக இதே மெத்தடில் இதை முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு சுற்றி நான் செயின் ஸ்டிச்சும் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் செயின் ஸ்டிச்சும் போடலாம் அல்லது சுகர் பீடு, ஜர்தோசி வச்சும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அதை டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம பட்டன் கோல் ஸ்டிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிடிச்சி இழுக்க தானே செய்கிறோம். இப்போது த்ரெட்டு இப்போ போடுறேன் பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம் சிக்காயிருச்சு அதுக்குள்ளே. மேக்ஸிமம் நீங்கள் த்ரெட்டில் இந்த நம்ம கீழே என்ன கலர் கிளாத் கொடுத்துருக்கோமோ அது தெரியாத அளவுக்கு தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா அழகாக இருக்கும். சரிங்களா? இதே மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லும் ஃபில் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து எடுக்கிற லூப்பை ரைட் சைடில் எடுத்து பஞ்ச் பண்ணி அதை சென்டர் கொண்டு வரோம். குட்டியாக ஒரு செயின் போடுறோம்.
இப்போ லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து கீழே பார்த்து இழுக்கிறேன். இழுக்கும்போது அதில் ஒரு குட்டியாக லாக் செயின். இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக வெளிப்பக்கத்தில் கேப் வரும். ஏன்னா இப்போ பாருங்கள், நான் ரைட் சைடில் பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படியே பிடிச்சி இழுக்கிறேன். துணி இழுக்கும்போது மேலே அந்த ஹோல் வந்து தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை சுற்றி செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு அப்படி ஏதோ ஒன்று பண்ணுறோம். சரிங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் ஸ்பீட் பண்ணி காமிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஃபில்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் வாட்சிங். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் ஒவ்வொரு தடவை வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கில் தான் யூடியூப் வந்து நெக்ஸ்ட்டு யாராவது இந்த ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து எடுத்து காட்டும். சரிங்களா? அதனால தான் உங்களை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்னு சொல்கிறாங்க எல்லா யூடியூப் சேனலுமே. நீங்கள் இப்போ யாருக்காவது லைக் பண்ண இப்போது நாமளே பாருங்கள், ஒரு 100 வீடியோஸ் பார்க்குறோம். ஒரு வீடியோ பார்க்குறோம், எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்க? அதனால தான் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பார்க்குற வீடியோஸுக்கு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. பிகினராக இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்கிறேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டிச் எல்லாத்தையுமே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மெத்தடில் தான் நம்ம போடணும் ஃபுல்லுமே. ஓகேவா? இப்போ இது எல்லாமே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கேப்பே இல்லாமல் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? நான் ரைட் ஹேண்ட் சைடில் நல்ல நெருக்கமாக வந்துருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சோண்டு ஒரு சைடில் மட்டும் லைட்டாக கேப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கேப் இல்லாமல் போட்டு பாருங்கள். இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டிச்சஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. ப்ரூச்சஸ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது ஜாயின் பண்ணணும் வில்லிங் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ரூச்சஸ் பின் கிளாஸும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். யாருக்காவது வேணும், ஜாயின் பண்ணணும், வீட்டில் இருந்தே தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் வளருங்க. ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதில் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். ட்ரை பண்ணிகிட்ருங்க. பார்க்குற வீடியோஸை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை பார்த்து போட்டு பழகி இருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சண்முகசுந்தரி 42 இருக்கும். அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதை சுற்றி நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.